உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கைகள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே என்னை முழுவதும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கரங்களை உம்மை நோக்கி உயர்த்துகிறேன். என் தேவனே, நான் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா பாரங்களையும், கவலைகளையும், கஷ்டங்களையும், துயரங்களையும், கண்ணீர் சிந்துகிற எல்லா வேதனைகளையும் சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, என் குடும்பத்திலே காணப்படுகிற குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், உறவுகளின் மத்தியிலே புரிந்து கொள்ளாமல், அன்பு செய்யாமல், ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, நீண்ட காலமாக என் மனதிலே ஏற்படுத்துகிற எல்லா பய உணர்வுகளும் இப்பொழுதே இயேசுவின் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். பயமே, கவலையே, மன அழுத்தமே, மன போராட்டமே என்னை விட்டு அகன்று போ. இயேசுவின் இரத்தத்தினால் என் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் கழுவி தூய்மைப்படுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே எனக்கு அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே பலன் உண்டு. இப்பொழுது நாங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய எல்லா அந்தகார இருள்களும், எல்லா தீமைகளும் எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் திருப்பெயரால் சாத்தானுடைய எல்லா அந்தகார இருள்களும் இப்பொழுது குடும்பத்தை விட்டு, குடும்ப உறவுகளை விட்டு, நான் குடியிருக்கும் வீட்டை விட்டு வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் திருப்பெயரால் இப்பொழுது ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலை செயல்களை நாங்கள் காண்போம். என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதி வருத்தங்களும், எல்லா பலவீனங்களும் நீண்ட நாளாக என் உடலை பாதிக்கிற வலி வேதனைகள், சிறியதும் பெரியதுமான வியாதிகள், உடல் தொல்லைகள் என்னை விட்டு அகன்று போகட்டும். இயேசுவின் திருப்பெயரால் என் சரீரத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கட்டி ஜெபிக்கிறேன். என் உடலை பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், வியாதியின் கட்டுகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் இப்பொழுது எங்கெல்லாம் கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், இல்லாமைகள், இயலாமைகள், இழப்புகள் நாங்கள் சந்தித்தோமோ அத்தனை காரியத்திலும் இயேசுவின் திருப்பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எல்லா தீமைகளும் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்துவோம். உம்மை நம்பி உந்தன் பாத உறுதியாய் பற்றிக் கொண்டோம்.
ஒருபோதும் கைவிட மாட்டீர். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 25:3 சொல்லுகிறது, உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கம் உறுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கம் உறுவதில்லை. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் தெய்வத்தை ஸ்துதித்து பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் உம்மை நம்புகிறேன். என் பலவீனத்திலும் இயலாமையிலும் நோயின் கஷ்டத்திலும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நான் உம்மை நம்புகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறேன். என்னுடைய எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் துடைத்து இன்று எனக்கு அற்புதம் செய்வார். பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நல்லா கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர். முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை. அப்படி இடது வலதெல்லாம் கையை கொடுங்க, கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் நம்புங்கள். இப்பொழுதே உங்கள் வாழ்வுக்குரிய அற்புதங்கள் நடக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சத்தமா அதுக்குள்ள உட்கார்ந்துட்டீங்க, கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வழிகளை விட வல்லவர் பெரியவர். ஆமென். உங்க வழியா வல்லவரா? வல்லவர் வந்துட்டா வழி பறந்து போயிரும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். நல்ல கை தட்டி பாடுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கை தட்டி பாடுங்க. உம்மை நம்பி நல்ல கை தட்டி பாடுங்க. உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். சத்தமா பாடும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். நல்ல கை தட்டி பாடுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர்.
இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா சொல்லுங்கப்பா இயேசு 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 ராஜா 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 இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா குருடர்கள் பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் முடவர்கள் நடந்தார்கள் குருடர்கள் பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் உணவர்கள் நடந்தார்கள் ஐயா முடவர்கள் நடந்தார்கள் ஐயா உணவர்கள் நடந்தார்கள் இயேசு ராஜா எங்க ராஜா வாயை திறந்து பாடணும் இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு 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 ராஜா இயேசு 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 ராஜா வாயை திறந்து பாடுங்க இயேசு இயேசு அற்புதம் நடப்பதாக இயேசு ராஜா தேவனே இயேசு 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 ராஜா வாயை திறந்து இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் மரம் பிடித்து மகனே மகனே கண்ணீரெல்லாம் உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன் நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்ற உங்க எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற கடவுளே ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார் இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா இயேசு 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 ராஜா கைதடி பாடுவோம் இயேசு 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 ராஜா பலவீனங்கள் நீங்குவதாக இயேசு இயேசு சோர்வுகள் எல்லாம் அகன்று போகட்டும் கர்த்தாவே இயேசு இயேசு ஆண்டவருடைய வல்லமையினால் ஒவ்வொருடைய உடலிலும் இப்பொழுது தேவ வல்லமை இறங்கி வருவதாக இயேசு 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 ராஜா இயேசு 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 ராஜா உம்மை நம்பி உந்தன் பாத உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆமென் உம்மை நம்பி பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் அல்லேலூயா 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 கைதடி பாருங்க எல்லா கட்டுகளும் அகழ்வதாக பலவீனங்கள் நீங்கட்டும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார் உன்னதமான இயேசுவையே
இயேசுவையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். துக்கமெல்லாம் மாறட்டும், வியாதிகள் ஓடிடட்டும். சொல்லுவோம், துக்கமெல்லாம் மாறி எல்லா துக்கங்களும் மாறுவதாக. வியாதியெல்லாம் இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் ஓடுவதாக. மாறிடட்டும். மகனே மகளே, வியாதியெல்லாம் ஓடிடட்டும். துக்கமெல்லாம் மாறிடட்டும், நோய்கள் எல்லாம் நீங்கிடட்டும். துக்கமெல்லாம் மாறிடட்டும். நோய்களெல்லாம் நீங்கிடட்டும். அப்பாவின் சன்னிதானத்தில் அகமகிழ்ந்து பாடிடுவேன். அப்பாவின் சன்னிதானத்தில் அகமகிழ்ந்து மகிழ்ந்து பாடிடுவேன். கொண்டாடுவோம், பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். இயேசுவே. மறந்து நாம் பாடுவோம். வாயை திறந்து கூப்பிடுங்க பிரதர், சிஸ்டர், கூப்பிடுங்க. அப்பாவின் சன்னிதானத்துல மகிழ்ச்சி வல்லமை பொங்கி வழிவதாக. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆண்டவரே, உம் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் எங்களை விடுவிப்பது மட்டுமல்ல, உமது மகிமையால் எங்களை மூடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையினால் எங்களை அபிஷேகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். கைகள் ரெண்டையும் விரித்து நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து சேர்ந்து சொல்லுவோம்.
பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னை முழுவதும் என்னை முழுவதும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, என் தேவனாய் ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலும் எங்களை விடுவிப்பவரே, எங்களை விடுவிப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா நோய்களிலும் என்னை விடுவிப்பவரே, என்னை விடுவிப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya, ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹalleluya, 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 ஹல்லேலூயா. ஹalleluya. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தாவியான தெய்வமே, பரிசுத்தாவியானவர் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, ஏக தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்க்கையை என் வாழ்க்கையை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என் ஆசைகள், என் ஆசைகள், விருப்பங்கள், விருப்பங்கள், எண்ணங்கள், எண்ணங்கள், திட்டங்கள், திட்டங்கள், உணர்வுகள் உணர்வுகள் அனைத்தையும் அனைத்தையும் சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் குடும்பத்தில் உள்ள என் குடும்பத்தில் உள்ள பெரியவர் முதல் பெரியவர் முதல் சிறியவர் வரை சிறியவர் வரை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, என் உச்சம் தலை முதல் என் உச்சங்களை உள்ளங்கால் வரையிலும் உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் ஒவ்வொரு அவயங்களுக்குள் கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவையில் நீர் சிந்திய நீர் சிந்திய திரு ரத்தத்தின் வல்லமை திரு ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. இறங்கி வருவதாக. என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய பலவீனம், வியாதி வருத்தங்கள், வியாதி வருத்தங்கள், சோர்வுகள், சோர்வுகள், எல்லா நோயின் கட்டுகளையும் எல்லா நோயின் கட்டுகளை உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகள் தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கின்றோம், ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கின்றோம். ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கின்றோம், ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
ஆராதனை உமக்கே. கைகளை அசைத்து பாடுவோம். ஆராதனை உமக்கே. நல்ல குரலை உயர்த்தே. தேவ வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வந்த கர்த்தாவே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லா கண்களும் ஆண்டவரை உற்று பார்ப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தியானித்தோம், ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதன் பாக்கியவான். இந்த ஆண்டவருடைய இல்லத்திலே, இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலே, ஏசு ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற மகனே மகளே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய செயல்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இன்னைக்கு நமக்கு தெரியணும், நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேனா, நான் தெய்வத்துக்கு பயப்படுகிறேனா, கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் வாழ்கிறேனா என்று நம்முடைய இதயத்தில் ஒரு கேள்வியை கேட்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு பயப்படுகிற பயம், யோபுவை குறித்து யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஊசி என்ற நாட்டிலே யோபு என்ற மனிதர் இருந்தார். அவர் கடவுளுக்கு பயப்படுகிறவர், மாசற்றவர், இறைவனுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி வாழ்ந்த ஒரு நீதிமான் என்று வாசிக்கிறோம். அந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தது. ஆனால் துன்பங்கள் வந்த பொழுதும் அந்த நீதிமானை ஆண்டவர் கைவிடவில்லை. காரணம் என்ன? யோபுடைய வாழ்க்கையில தேவன் 3 காரியங்களை வைத்திருந்தார். ஒன்று ஞானம். என்ன ஞானம்? கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளுக்கு விரோதமாய் நான் ஒருபோதும் பேசுவதில்லை. மனைவி பேசுனா எப்படி பேசுனா? நீ இருக்கிறத விட செத்துப்போ, கடவுளை சபிச்சுட்டு நீ செத்து போயிரு. ஆனா யோபு சொன்னார், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், அவருடைய நாமம் மகிமையடையட்டும். அவரை புகழ்ந்த, அவரை போற்றி புகழ்கிற அந்த நாவை பெற்றிருந்த யோபு ஞானத்தினால் நிரப்பப்பட்ட மனிதன். அதே போல யோபை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். எப்படி? இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டான். கைகளை தட்டுங்க. மூன்றாவது, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்த யோபு பாக்கியவான் என்று பைபிள் சொல்கிறது. யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் சொல்கிறது, யோபு துன்ப காலங்கள் கடந்த பின்பு 140 ஆண்டுகள் வாழ்ந்து அவன் 3ஆம் 4ஆம் தலைமுறையை கண்டு கழித்தான் என்று வேதம் கூறுகிறது. கைகளை தட்டுங்க பார்ப்போம். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் உமக்கு பயப்படுவேன், நான் உமக்கு அஞ்சுவேன், உமக்கு அஞ்சி வாழ்வேன், உமக்கு பயந்து வாழ்வேன். கர்த்தாவே, நீர் என் புகழ்ச்சிக்குரியவர், நீர் என் ஆராதனைக்குரியவர், நீர் என்னுடைய எல்லா வாழ்வின் அனைத்துமாய் இருக்கிறவர். உமக்கு அஞ்சி வாழ்வேன், உமக்கு பயப்படுவேன். நீங்கள் உறுதி எடுங்க, நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன், என் குடும்பம் நடுங்காது, என் குடும்பத்துக்கு தீமை வராது, என் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பார், என் வீட்டையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாப்பார். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நல்ல வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து, இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கிறேன், ஐயா நீர் நல்லவர், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. நல்ல வாயை திறந்து. யோசனையில் பெரியவரே, பெரியவரே, ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனையே, ஆராதனை. கைகளை அசைத்து ஓசன்னா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. நல்ல வாய்தன். ஓசானா
உன்னத தேவனே தேவனே ஆமென். ஓசன்னா 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 வழி நடத்தோம் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளி கைகள் அசைத்து பாடுவோம் ஆராதனை ஆராதனை நல்ல கைகள் அசைத்து ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை ஐயா ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்துதிப்போம். ஆண்டவரே நீர் தூயவர், நீர் பரிசுத்தர், நீரே எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர். நல்ல குரல் உயர்த்தி துதிப்போம், குரல் உயர்த்தி ஸ்துதிப்போம், நல்ல கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். இயேசுவே மை துதிக்கிறோம், ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ளவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம், குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என் குடும்பத்தை ஞானத்தினால் நிரப்பும். ஞானம் தன் வீட்டை கட்டி எழுப்பும். சகோதரியே சகோதரனே, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான மடமையின் இருளின் ஆதிக்கங்களும் அகலும்படியாக ஒப்புக் கொடுங்கள். இயேசு பாருங்க, பைபிள் சொல்லுகிறது இவர்தான் ஞானத்தின் தொடக்கம். இவர்தான் ஞானத்தை உங்களுக்கு தொடங்கி தருகிறவர். நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய அந்த ஞானத்தை உனக்குள்ள தொடங்கனா இவர் உனக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துவ குறித்து பைபிள் நமக்கு போதிக்கிறது, அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார். ஞானத்திலே அறிவிலே வளர்ந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். பாருங்க, அவர் ஒரு அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் பிதாவே உமக்கு, பிதாவே உமக்கு என்னை அர்ப்பணமாக்குகிறேன். இயேசுவோட விருப்பம் பிதாவுக்கு தன்னை கொடுப்பது, உலகத்துக்கு கொடுப்பதல்ல. இங்க இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்க கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கணவருக்கு இந்த குடிப்பழக்கத்தை வெறுக்கிறதுக்குரிய ஞானம் வேணும், பகுத்தறியக்கூடிய ஞானம் வேணும். என் பையனோ என் பொண்ணோ காதல் வலையில விழுந்திருக்கலாம், காம வலையில விழுந்திருக்கலாம், தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்குள்ள விழுந்திருக்கலாம். இவங்களை நான் புத்தி சொல்லிலாம் திருத்த முடியல. ஆண்டவரே உங்க ஞானம் வந்துட்டுனா அவன் நன்மை தீமையை வேறு பிரித்து பார்ப்பான். கை தட்டுங்க பார்ப்பான். நன்மை தீமையை வேறு பிரிச்சு பார்ப்பான். வேறு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஞானம் ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுக்கப்படணும். முன்னால ஆண்டவர் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறார், நீரையும் நெருப்பையும் வச்சிருக்காரு. எடுக்க வேண்டியதை நீ எடுக்கணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானத்தை தேவன் தரும்படி ஒப்புக் கொடுங்கள். ரெண்டு கைகளை உயர்த்துங்க, எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம், என் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஞானம், பொருளாதாரத்தை சீரமைக்கக்கூடிய ஞானம், என் வாழ்க்கையில் உள்ள ஆண்டவரே எல்லா விதமான மடமையின் இருளின் ஆதிக்கங்களும் வெளியேறட்டும். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவியறலும். இயேசுவே ஞானத்தை தாரும், ஞானத்தை தாரும். அன்னை மரியே, இதோ ஞானம் நிறைந்த கன்னிகை நீர், இதோ திருமகளிடமிருந்து எங்களுக்குரிய ஞானத்தின் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படி இப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. இயேசுவே ஞானத்தின் இருப்பிடமே, ஞானத்தின் எல்லா ஊற்றாகிய கடவுளே, உம்மிடமிருந்து என் வாழ்க்கைக்குரிய ஞானம் வரட்டும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம், குரல் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு தேவையான ஞானம், என் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம்,
என் கணவனுக்கு என் மனைவிக்கு தேவையான ஞானம், பொருளாதாரத்தை, வியாபாரத்தை, தொழில நடத்தக்கூடிய ஞானம், சரியாய் வாழ, ஒழுக்கமாய் வாழ ஞானத்தை தந்து எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரல் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு ஆண்டவர் கொடுப்பது சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எங்கே குறைபட்டு போயிருக்கிறீர்களோ, எங்கே நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ, எங்கே இல்லாமல் வந்திருக்கிறீர்களோ, அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், ஞானத்தை கடவுள் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் செல்வத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சாலமோனிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன வர வேண்டும்? அவன் ஞானத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து விட்டு சொன்னார், நீ ஞானத்தை கேட்டதனால் நீ கேட்காத செல்வத்தையும் எல்லா நன்மைத்தனங்களையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். கைகளை தட்டுங்க பார்ப்போம். இந்த நாளிலே இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருக்கு பயப்படுகிற மனிதனை அவர் நன்மைகளால் நிரப்புகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தானியேல் ஆண்டவருக்கு பயந்ததினால் ஆண்டவர் தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தார். இந்த ஞானத்தோட போகலங்க, தானியேல் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உரியவனாக மாறினாரு. நீங்க தானியேலின் புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா ராஜாக்கள் மாறினார்கள், ஆனா தானியேலுக்கு தேவன் வைத்திருந்த எல்லா நன்மைகளும் பரிபூர்ணப்பட்டது. கைகளை தட்டுங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். உன் மகனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன் மகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க சொல்லுங்க, என்னை ஆசீர்வதியும். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை போகவே விடமாட்டேன். வாயை திறந்து சொல்லுமா, நீ என்ன ஆண்டவரே, நான் உன்னை போக விட மாட்டேப்பா, நீ என்னை ஆசீர்வதிக்காம உன்னை போக விட மாட்டேன். என் குடும்பத்தில் ஆண்டவரே, நான் தரித்திரத்தில், பலவீனத்தில், நான் தரித்திர கஷ்டங்கள்ல, கடன் பாரத்தில் என் வாழ்க்கை முடிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் உம்மை இந்த நேரத்தில் பிடித்துக் கொள்கிறேன். வாய் திறந்து கூப்பிடுங்க. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். வாய் திறந்து. யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். கண்ணீரோடு கூப்பிடு. அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல ஆண்டவரே, விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நான் இப்பொழுது உம்மிடத்தில் விண்ணப்பிக்கிற என் விண்ணப்பங்களுக்கு பதிலளித்து என்னை ஆசீர்வதித்தருளும். இயேசுவே, தாவீதின் மகனே, நீர் என்னை ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விடவே மாட்டேன். என் கணவரை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் சகோதர சகோதரர்களை ஆசீர்வதியும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, என் குடும்பத்திலே
எங்கெல்லாம் சாபங்கள் வாட்டி வதைக்கிறதோ அவை அனைத்தும் இயேசுவே நீர் சிந்திய இரத்தத்தினால் அகற்றப்பட்டு ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பியருளும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். தெய்வமே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே நம்முடைய மக்களை ஆசீர்வதியும். எல்லா ஆசீர்வாதங்களும் தொழில் முயற்சிகளுக்குரிய ஆசீர்வாதங்கள், கடல் தொழில், கப்பல் வேலை, ஆண்டவரே செய்கிற தொழில்கள், விவசாயம், ஆண்டவரே வியாபாரங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைங்க எழுதின எக்ஸாம் எல்லாத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள், ஆண்டவரே பொருளாதாரத்திலே உயர்வு, ஆண்டவரே பிள்ளைகள் எங்கெல்லாம் குறைபட்டு வந்தார்களோ எல்லா குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். பிரியமானவர்களே, உற்று பாருங்கள். நம்முடைய உடலில் உள்ள சிறியது பெரியதுமான வியாதிகளை ஆண்டவர் குணப்படுத்துவார். பைபிள் சொல்லுகிறது, நீ நற்பேரும் நலமும் பெறுவாய். நலம் பெறுகிற ஒரு வாழ்க்கை உனக்கு உண்டு. பாக்கியவான் அப்படின்னா அர்த்தம் என்ன? அங்க நோய்களுக்கு இடம் இல்லை, குறைவுகளுக்கு இடம் இல்லை, அங்கே எந்த தீங்கும் இல்லை. மலாக்கியாவில் வாசித்தீங்க, கொளுத்த கன்றுகளைப் போல நீங்கள் செழிப்பீர்கள். வியாதிகளை சுகப்படுத்தும் அருமருந்தாய் கடவுள் இருக்கிறார். உடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைகிற வியாதி பலகீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினே குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இப்பொழுது உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் இருக்கிற எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். முறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்வோம். நீதி பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லோரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல வாயை திறந்து இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் எல்லாரும் துதிப்போம். நல்ல
நல்ல குரல் உயர்த்தி ஹalleluya ஹalleluya இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் ஹalleluya ஹalleluya இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் ஹalleluya ஹalleluya எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஹalleluya ஹalleluya இந்தியாவை ஆசீர்வதியும் ஹalleluya ஹalleluya இயேசுவே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஹalleluya ஹalleluya இயேசுவே இயேசுவே கடல் தொழிலை ஆசீர்வதியும் கப்பலில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும் வெளிநாட்டில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும் விவசாயிகளை ஆசீர்வதியும் சிறுதொழில் பெருதொழில் செய்வர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய தேர்வுகளை ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவி ஆசீர்வதியும் வல்லமை இறங்கட்டும் ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாணவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் சாட்சிப்படுத்துகிற நேரம். இப்பொழுது இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் சாட்சிப்படுத்துகிற நேரம். அதனால் தயவு செய்து சாட்சி சொல்லும் பொழுது, வாசிக்கப்படும் பொழுது சாட்சி சொல்லுகிறவர்கள் வாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி ராதா சொல்கிறாங்க, எனது தங்கையின் திருமணத்தை கானாவூர் திருமணத்தை ஆசீர்வதித்தது போல எனது சகோதரியின் திருமணத்தை ஆசீர்வதித்து நடத்தி தந்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி சுரேகலா சொல்கிறாங்க, எனது சகோதரியின் முகத்தில் அலர்ஜி போன்று இருந்தது. நான் தொடர்ந்து இரக்கத்தின் இல்லத்திற்கு 25 நாட்கள் வந்தேன். இப்போது எனது சகோதரி பூரண சுகத்துடன் இருக்கிறாள். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி சாரா சொல்றாங்க, எனது கணவர் சதீஷ் கப்பல் ஏறி 1 மாதத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டது. நான் பிரதரிடம் ஜெபம் செய்தேன். என் கணவரும் போன் செய்தார்கள். பிறகு பிரதர் சொன்னார்கள், கடவுள் இரட்டிப்பான நன்மையை செய்வார் என்றார்கள். அதே போல என் கணவர் 10 மாதமும் நல்லபடியாக பணிபுரிந்து இல்லம் திரும்பச் செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. சகோதரி அமுதா சொல்றாங்க, என் மகள் அக்ஷயா திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போது நான் அவளுக்காக ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன். இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி அமுதா 2வது சாட்சி சொல்றாங்க, எனது கணவர் 1.5 வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தார்கள். வேலைக்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நான் தியான இல்லத்திற்கு வந்து அவர்களுக்காக பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு இப்போது கப்பல் ஏறிவிட்டார். கப்பல் ஏறி 4 நாட்கள் ஆகிறது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி கிரசன்சியா சொல்றாங்க, எனது மகள் லிபோர்சன் படித்து முடித்துவிட்டு 7 ஆண்டுகள் கப்பல் ஏறாமல் கடல் தொழிலுக்கு சென்றான். பொருளாதார உதவியும் கிடைக்கவில்லை. நான் ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்வேன். எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு இப்போது பணம் கட்டி கப்பல் ஏறிவிட்டான். பணம் தந்து உதவிய சகோதரிக்கும் நல்ல மனதை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி கிறிஸ்டி சொல்றாங்க, எனது கணவர் கெனிஸ்டன் நல்லபடியாக கப்பல் ஏற செய்த கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி லதா சொல்றாங்க, எனது மகன் கெர்சோன் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். திடீரென போன் செய்து என்னிடம், அம்மா எனக்கு காது வலியாக இருக்கிறது என்று சொன்னான். நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தேன். எனது விண்ணப்பத்திற்கு பதில் தந்து, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற வார்த்தைக்கிணங்க என் மகனை தொட்டு சுகம் கொடுத்தார். மறுநாளே காது வலி பூரண சுகம் கிடைத்து விட்டது என்று சொன்னான். பச்சிலையோ கலும்போ குணமாக்கவில்லை. அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுத்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி அன்சா சொல்றாங்க, என் மகள் ரக்ஸிமாவுக்கு போன வாரம் முழுவதும் ஒழுங்காக சாப்பிடாமலும் ஒரே காய்ச்சலுமாக இருந்தது. நான் போன வாரம் ஜெபத்தில் பிரதரிடம் ஜெபித்து விட்டு சென்றேன். அன்றிலிருந்து என் மகள் பூரண சுகத்துடன் இருக்கிறாள். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் என் மகளை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக
கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சந்தனம் சொல்றாங்க, எனது மகளின் திருமணத்தை நல்லபடியாக முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி டெய்சி ராணி சொல்றாங்க, ஐரனுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைத்ததற்காகவும் சம்பளம் உயர்ந்ததற்காகவும் ஏசப்பாவிற்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி லதா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க, எனது மகனின் நண்பன் சேசு 3 ஆண்டுகளாக கப்பல் வேலைக்காக முயற்சி செய்தும் பயனில்லாமல் போய்விட்டது. 4 லட்சம் கட்ட சொல்லி கம்பெனியில் போன் வந்தது. அந்த மகனுக்காக தியான இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன். 1 பைசா இல்லாமல் அந்த மகன் கப்பல் ஏறிவிட்டான். திக்கற்றவன் கூவியலைக்க ஆண்டவர் அவன் கூக்குரலை கேட்டார் என்று இறைவார்த்தை கிணங்க அந்த மகனை கப்பல் ஏற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ராதா சொல்றாங்க, போன வாரம் தியான இல்லத்திற்கு வர முடியாத அளவிற்கு ஒரே தடை. கண்ணில் எண்ணெய் தெரித்து கண் திறக்க முடியவில்லை. ஒரே எரிச்சல். எப்படியும் நான் தியான இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சியோடு பேஸ்ட் எடுத்து போட்டேன். அப்படியும் கேட்கவில்லை. நான் ஏசப்பாவிடம், யாக்கோப்பு வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டார், அதே போல என்னை நீர் எப்படியாவது தியான இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், இல்லாவிடி நான் இல்லத்திற்கு செல்ல மாட்டேன் என்று அழுதேன். எனது கண்ணீரை களிநடனமாக மாற்றி என்னை தியான இல்லத்திற்கு குறித்த நேரத்தில் அழைத்து கூட்டி வந்த கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் தயவு செய்து வாருங்கள். பிரியமானவர்களே, சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க சீக்கிரம் வாங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் அவன் 7 மாதமாக கப்பல் ஏறாமல் இருந்தான். நான் ஒவ்வொரு வாரம் வந்து இங்கே விண்ணப்பம் எழுதி போடுவேன், பிரதர்கிட்டையும் ஜெபம் பண்ண சொல்வேன். அதே போல் என் அவனுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தான். அவன் 7 மாதத்தில் ஒரு 4 மாதம் ரொம்ப பிரச்சனையை சந்தித்தான். ஆனால் இந்த 4 மாத பிரச்சனையையும் நான் நினச்சேன், இந்த கம்பெனியில் ஏற முடியாது போலமான்னு நினச்சான் அவன். ஆனால் அதை மாதா எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த கப்பலை அவன் அந்த கம்பெனிலே அவனை அந்த ரேங்குக்கு அவன் போன ரேங்குக்கே அவன் ஏற்றிட்டாங்க. இதை செய்த தேவ மாதாவுக்கு இந்த 3 நாள் கூட்டத்துக்கு வந்த அந்த கூட்டத்தில் மாதாட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை சீக்கிரம் அந்த கப்பலில் ஏறணும், அந்த கம்பெனிலே என் பிள்ளை ஏறணும்னு நினச்சேன். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை என் மாவன் அந்த கப்பலில் ஏறிட்டான். இதை செய்த தேவ மாதாவுக்கு நன்றி. இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. நன்றி இயேசுவே நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் இதோ உம்மை நோக்கி மன்றாடுகிற உம்முடைய பிள்ளைகள் யாவர் மீதும் இறங்கி வருவதாக. ஏசாண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஏசாண்டவரே, என் கண்ணீரை துடைத்தருளும். ஏசாண்டவரே, என் வியாதிகளில் என்னை விடுவித்தருளும். ஏசாண்டவரே, என் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மாறட்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த மகளை ஆசீர்வதிங்க அப்பா. இதோ சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முன்னேற்றத்தின் பாதைகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமையடையட்டும். இவர்கள் விரும்புகிற வேண்டுகிற அத்தனை தேவைகளையும் நீர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் கண்ணீரோடு, கவலைகளோடு, பிரச்சனை போராட்டங்களோடு வந்தார்களோ அத்தனை பேருடைய துன்ப துயரங்களும் நீங்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதியும். உடைய நாம மகிமையடையட்டும். எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும், போக்குவரத்துகளை ஆசீர்வதியும். தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மீதும் பரிபூர்ணமாய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாட்டுகளுக்கு பதிலளித்து ஆசீர்வதியும். அருளமுதாய் நல்லாசானாய் அருமருந்தாய்
மன்னவர் கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாய் மாசிலா கண்ணியாய் கர்த்தரை ஈன்ற தவமே தவத்தின் ஒரு பயனே என் தாயான அம்மா தாயான அம்மா. வண்ண லீலி மலர் அன்னை மறி நீ